ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொற்கொடியம்மன் திருவிழா தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வேலூர் இடத்த வல்லன்கிராமத்தில் இருக்க பொற்கொடியம்மனோட திருவிழா வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும். இது பார்த்திங்கன்னா 300 வருஷம் பழமையான கோவில், ரொம்ப பிரசித்தி பெற்றது. சுற்றி இருக்க கிராம மக்களில் வந்து ரொம்ப கொண்டாட்டமாக இந்த திருவிழாவை கொண்டாடுவாங்க. தேர் வந்து நைட்டு ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகி இப்போ விடிய வந்து கிராமம் ஃபுல்லாக ஊர்வலம் போயிட்டு மதியம் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கு மேலே போயிட்டு கோயில் வந்து ஏரிக்கரையில் இருக்க கோயில் போய் சென்று அடையும். பொற்கொடியம்மன் பார்த்திங்கன்னா 2 இடத்துல காட்சி தராங்க. ஒன்று ஊரில் வல்லன்கிராம ஊரில் ஒன்று காட்சி தராங்க, வேலங்காடு ஏரியிலையும் காட்சி தராங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த ஃபுல்லாகவே ஏரி ஃபுல்லாகவே ஜனங்க தான் இருப்பாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே. என்ன தான் இந்த வருஷம் மழை பெஞ்சாலும் அந்த சேறு சகதியமாக இருந்தாலும் வந்துகிட்டே இருப்பாங்க. பண்டைய காலத்தில் பார்த்திங்கன்னா மாடுகள்லாம் வந்து மாட்டு வண்டி பூட்டி வந்து கோயில் சுற்றுவாங்க. மாடுகள் நோய் நொடி வராமல் இருக்குன்னு சொல்லி அம்மனை வேண்டி ஆடுங்களை கூட வேண்டிப்பாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து காரெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. காரு இது மாதிரி ஜேசிபி லாரி எல்லாம் வாங்கிட்டாங்க லேட்டஸ்ட்டாக. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த மாதிரி வாங்கினா கூட வாகனங்களுக்கு வந்து இந்த அம்மன் உகந்ததுன்னு சொல்லிட்டு காருக்கெல்லாம் வந்து இங்கே பூஜை போட்டு போவாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியாக சந்தோஷமாக வந்து கொண்டாடுவாங்க. இந்த திருவிழாவுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்க மாதிரி வீடியோ எடுத்துருக்கேன். நீங்கள் லைவாக பார்க்குற மாதிரி போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. அது இல்லாமல் தொடர்ந்து வர மக்களை வந்து கருத்து கேட்டுக்கும் அவங்க போயிட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் பாருங்கள். தொடர்ந்து நம்ம ஊர் வேலு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லெவங்க போட்டாங்கல்ல பசங்க காடி கொடுத்துருக்காங்க. வணக்கம். சீதலேத்தன் ஜெகன்மாதா ஜிதலேத்தன் ஜெகத்பிதா ஜிதலேத்தன் ஜெகநாத்ரி சீதலாகி நமோ நமக. இந்த வல்லன்கிராமம் பொற்கொடியம்மன் ஆலயத்தில் புகழ்பெற்றது சித்திரை மாதம் கடைசி புதன் கிழமை ரொம்ப விசேஷமான திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஆடு மாடுகளுக்கு இந்த ஊரில் பேர் பெற்ற நோய் நொடியை காப்பாற்றும் என்று ஐதீகமாக உள்ளது. வர பக்தர்களுக்கு நோய் நொடி குழந்தை இல்லாதவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு உடனே பிரார்த்தனை பண்ணி வேண்டுதல் பண்ணால் உடனே நிறைவேறும் என்று ஐதீகம். நன்றி நன்றி வணக்கம். வணக்கம் வணக்கம். வேலூர் தான். நாங்கள் வருஷம் வருவோம். நான், அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சின்ட்டு நாங்கள் எல்லாருமே வருவோம். வந்து ஒரு வருஷமும் இங்கே வந்து பொற்கொடியம்மனை வழிபட்டு போகிறதுல ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கும். வருஷம் வந்து இந்த கோயிலுக்கு எப்போ வருவோம், எப்படி வந்துட்டு இந்த வழிபட்டு போகிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த கோயிலுக்கு வருவோம். இங்கே ஏரி கோயில் எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டு வருஷம் தரிசனம் பண்ணிட்டு போகிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ. நான் அப்துல்லாபுரத்துலேருந்து வரேன். தமிழரசன் என் பேர். நான் ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு வந்துன்னுக்கிறேன். இங்கே வந்ததுனால மகிழ்ச்சியாக இருக்குது. அங்கே குறைஞ்சது இந்த 30 வருஷமாக வந்துங்கிறோம். நல்லது நடக்குது, நல்லா இருக்கு. வணக்கம். நான் வந்து வேலூர் மாவட்டம் மகாதேவமல்லேருந்து வரேன். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும். இந்த அம்மன் வந்து ஒரு 30 வருஷமாக வந்து பார்த்துன்னுக்கிறேன். நான் நல்ல சக்தி வாய்ந்த அம்மன் வந்து இது. என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க.
அதனால் ஒரு 30 வருஷமாக இங்கே மறக்காம வரேன். இங்கே மாடு ஆடெல்லாம் கூட வந்து கோயிலை சுற்றின்னு போவாங்க. நல்ல ஒரு சக்தி வாய்ந்த அம்மன். ஒரு 10 கிராமங்கள் சேர்ந்து 10 ஊர் சேர்ந்து பண்ணுற திருவிழா இது. வந்து இது பொற்கொடி அம்மன் வந்து இங்கே நைட் திருவிழா, ஏரியில் வந்து பகல் திருவிழா. இங்கேருந்து அம்மன் வந்து ஊர்வலமாக போயின்னு இருக்குது. இப்போது நிறைய காவங்கள்லாம் கொடுப்பாங்க. நல்ல சக்தி வாய்ந்த அம்மா. கேட்ட வாரம் வந்து கரெக்டாக நடக்குது இங்கே. நானே வந்து ஒரு 30 வருஷமாக வரேன்னா நினச்சிங்களாம். அவ்வளோ அருமையான சக்தி வாய்ந்த கோயில் இது. பெரிய திருவிழா இந்த ஊருக்கு, மாவட்டத்திலே பெரிய திருவிழா இது. எங்கள் அக்கா பையனுக்கு வந்து குழந்தை இல்லாமல் ஒரு 10 வருஷமாக இருந்தது. போன வருஷம் வேண்டிக்கணும், குழந்தை பிறந்துச்சுன்னா உங்களுக்கு சேலை வாங்கி வைக்கிறோம் அப்படின்னு. அதனால் இந்த பொற்கொடி அம்மன் அதே மாதிரி சேலையை வாங்கிட்டு வந்து இப்போ கோயிலில் பிரார்த்தனை செலுத்த போகிறோம். இது எங்கள் வீட்டில் தான் இதை வேண்டிக்கிது, எங்கள் வீட்டு அம்மா தான். அதனால் நல்ல மாதிரியாக நடந்தது. நல்ல சக்தி வாய்ந்த கோயில். அனைவரும் வருக வருக என வரவேற்கிறோம். பொற்கோடி அம்மா திருவிழாவை காண வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் முதல் கண் வணக்கம். இது ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். இது நம்ம வேலூர் மாவட்டத்திலே ஒரு நம்மளுக்கு முதன்மை கடவுளான பொற்கோடி அம்மனை அனைவரும் வந்து தரிசனம் பண்ணுறது மிகவும் ஒரு புண்ணியம் வாய்ந்த திருத்தலமாக இதை நான் வரவேற்கிறேன். அதே போல் வந்துகிற ஜனங்கள் நல்லபடியாக நம்ம மக்கள், அதாவது வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் இங்கிருந்து செல்ல வேண்டும் என்பது அம்மாவின் பிரார்த்தனையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நைட்டு எடுத்தேன். இப்போ ஊரில் எடுத்துக்கிறேன், பஸ் ஸ்டாண்ட் எடுக்கிறேன். ஆஹா, எப்போ வருவீங்களா இங்கெல்லாம்? சாமி கூப்பிட்டு நேரம் சார் வச்சு
நல்லா மழை பெஞ்சு விட்டுச்சு சார். வரும்போது ஆற்றுல பார்த்தேன். ஒரு மாட்டு மட்டும் மாட்டு முடிவே விட்டுக்கு நான் இறங்கிறேன். கிட்ட வச்சு இறங்கிட்டீங்களா? மாட்டு வண்டியாக இருக்கும், காரா மாதிரி இறங்கி சார். போட்டுங்க வந்துடுறேன் அப்படியே.
லெஃப்ட் போயிடலாமா? லெஃப்ட் போனால் கிட்ட போயிடும், ரைட் போனால் ஆப்போசிட்டில் மாட்டிடும். எடுக்க போங்க, விடிய ரைட்டில் கொடுப்போங்க. ஆனால் அந்த கார் வந்தால் சேத்துல மாட்டிப்போம். ரெண்டு அது நான் போங்க இதில் போயிடுவோம். கொஞ்சம் மட்டும் கிட்ட வீடு மட்டும் கட்சி வீடு கட்சி சீக்கிரம் போட்டு அப்போ இல்லை அதுதான் சேஃப்டியாக போட்டு விட்ருங்க. இறங்கிட்டா ஓகே. ஆமா
அப்படியே இருங்க ஜேசிபி எடுத்துட்டு போயிடலாம். Jangan